தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். நம்ம ஆங்கில இலக்கணத்தில் நிறைய தலைப்புகள் பார்த்துருக்கோம். நவுன் முடிச்சிருக்கோம், வேர்ப்ஸ் முடிச்சிருக்கோம், அட்ஜெக்டிவ் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆங்கில இலக்கணத்தில் நல்லா எழுதணும் பேசணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ரெண்டே வேலை தான். எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்னு நம்மளுடைய முதல் வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பில் போய் பாருங்கள். அந்த எலமெண்ட்ஸுங்கிறது என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு 9 இருக்கும். அதை இல்லாமல் எப்படிலாம் எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எங்கெங்கே போட்டு எழுதணும், அது எப்படி முறைப்படி பொருள் தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆங்கிலம் வந்து பேசுவதும் எழுதுவதும் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, சரிங்களா? இன்றைக்கி வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வர்ப். இந்த அட்வர்ப் என்ன, எப்படி வந்து அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனோ இல்லை ப்ரோனவுனையோ வந்து ஒரு உயர்த்தி பேசுறது இல்லை அதனுடைய குணங்களை சொல்கிறது, அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஆனால் அட்வர்புங்கிறது என்னென்னா ஒரு வேர்புடைய குணாதிசயங்கள் சொல்கிறது, இல்லைன்னா அட்ஜெக்டிவுடைய குணாதிசயம் சொல்கிறது, இல்லைன்னா இன்னொரு அட்வர்பை பற்றி பேசுறது. ஸோ இதுதான் வந்து இந்த அட்வர்பை பற்றி விளக்க போகுது நமக்கு. அதை பற்றி நம்ம எளிமையான வாக்கியங்களோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் உடனே பதில் போடுறேன், சரிங்களா? வாங்க இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போகலாம். அட்வர்ப்ஸ் இந்த வார்த்தையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் வேர்பை பற்றி அது வந்து அதனுடைய குணாதிசயங்களை சொல்கிறது, இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறது, அதை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அட்வர்பு. இதுக்கு தமிழில் எப்படி பேர் சொல்லுவாங்கன்னா வினை அடை. எப்படி வந்து நம்ம அட்ஜெக்டிவ் வந்து பெயரடை, ஒரு பெயரை பற்றி அதனுடைய பண்பு குணங்களை பற்றி சொல்கிறதோ, அதே மாதிரி பெரும்பாலும் இந்த அட்வர்புங்கிறது வேர்ப்ஸை பற்றி குணாதிசயங்களை சொல்கிறது தான் அட்வர்ப்ஸுங்கிறது. இதுக்கு பேர் தமிழில் வினை அடை. அப்புறம் இந்த அட்வர்ப்ஸ் இருக்குல்ல, அட்வர்ப்ஸ் மாடிஃபை வேர்ப்ஸ், adjective and adverbs as I mentioned before. அதே போல adverbs specify where, when, how and to what extent. இது என்ன சொல்ல வருதுன்னா, இதனுடைய குணாதிசயங்களை சொல்லுது இல்லையா? வேர்ப்ஸை பற்றி பேசுது, அட்ஜெக்டிவ் பற்றி பேசுது, அட்வர்ப் பற்றி பேசுது. ஆனால் அதில் என்னென்னத்தை உள்ள விளக்குதுன்னு பார்த்தோம்னா, எங்கே அப்படிங்கிறதோ, இல்லை வந்து எப்பொழுது, எப்படி, அப்புறம் எந்த அளவுக்கு, அதான் வந்து டு வாட் எக்ஸ்டெண்ட். நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஐ கேன் ட்ரிங்க் வாட்டர் டு சம் எக்ஸ்டெண்டுமோ இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் குடிக்க முடியுமோ, அதெல்லாம் இந்த குணாதிசயங்கள்லாம் சொல்கிறது தான் வந்து அட்வர்போட வேலை, இல்லைங்களா? அதில் நம்ம உதாரணத்தோடு பார்க்கலாம். ஒரு 3 உதாரணம் கொடுத்துருக்கோம் நான் எக்ஸாம்பிள். நேரு இஸ் ஷூர்லி ரெடி ஃபார் ஹிஸ் எக்ஸாம்ஸ். இப்போ நேரு வந்து அவருடைய எக்ஸாமுக்கு, தேர்வுக்கு உறுதியாக தயாராகான்னு சொல்கிறோம், சரியா? அப்புறம் தேவிகா ஹேஸ் நியர்லி ஃபினிஷ் ஹர் ஒர்க். 3வது வந்து பார்த்தோம்னா சிந்தனை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். இந்த 3 உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ் வந்து பெரும்பாலும் தே எண்ட் வித் எல்ஒய், சரியா? உதாரணத்துக்கு ஷூருக்கு பதிலாக ஷூர்லி, நியருக்கு பதிலாக நியர்லி, இது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் எல்ஒய் வரலையே அப்படின்னு கேட்கலாம். இந்த எல்ஒய் ஆட் பண்ணுறது வந்து நாட் ஆல்வேஸ், சரிங்களா? பெரும்பாலான வார்த்தைகளில் எல்ஒய் வரும், ஒரு சில வார்த்தைகளில் எல்ஒய் வராது. இது 2வது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த கிரீன் கலர் அண்டர்லைன் பார்த்துருக்கீங்களோ அதுக்கெல்லாம் பேர் அட்வர்ப்ஸ். அது எதெல்லாம் மாடிஃபை பண்ணுதோ, நான் சொன்னல வேர்ப்ஸு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ்னு, அந்த மாடிஃபை பண்ணுற வேர்ப்லாம் வந்து நான் வந்து அண்டர்லைன் வந்து ரெட்டால் பண்ணிருக்கேன், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த இதில் ஒன்றுக்கு விளக்கம் சொல்லணும். நம்ம நேரு இஸ் ஷூர்லி ரெடி, எக்ஸாமுக்கு தயாராக போகிறாரு, ஆனால் உறுதியாக போகிறாரா, உறுதியாக தயாராக்காரா அப்படிங்கிறது தான் இது. அப்போ இந்த ரெடிங்கிறது ஒரு அட்வர்ப், ஷூர்லிங்கிறது ஒரு அட்வர்ப், சரிங்களா? அடுத்தது நியர்லி ஃபினிஷ்டு. இந்த ஃபினிஷ்ங்கிறது வேர்ப், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ரெகுலர் மெயின் வேர்பில் வரும். ஃபினிஷ்னு சொல்லுவோம். அப்போ இந்த நியர்லி ஃபினிஷ்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டாரு. நம்ம தேர்வு எழுதும்போது பார்ப்போம், கடைசி நேரத்தில் தான் வந்து எல்லா பேப்பரையும் வச்சு அடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் சார் முடிச்சிட்டு சார் அப்படிமா. அதில் நியர்லி ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஒர்க், ரைட்டுங்களா? தேவிகா ஹேஸ் நியர்லி ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். 3வது வந்து சிந்தனை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, மறந்து போய் ஹார்ட்லின்னு போட்டுறாதீங்க. ஏன்னா பல பேர் நம்ம ஆங்கிலத்தில் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இது. ஹார்ட் ஒர்க், ஹார்டு, கடினமாக உழைச்சான்னா அவனுக்கு பேர் சொல்லுங்கள் ஹீ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட், இல்லை ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படி சொல்லுங்கள். சிந்தனை ஒர்க்ஸ் வெரி ஹார்ட்னா ரியலி ஒர்க்டு ஹார்டு. நீங்கள் ஹார்ட்லின்னு போட்டுட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா உழைக்காமல், வேலை செய்யாமல், சோம்பேறியாகான்னு அர்த்தம். இந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து we will give more examples, okay? yesterday was terribly humid or hot. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை போட்டுக்கலாம், அதில் உங்களுக்கு விவரத்துக்காக போட்டுக்காத. நேற்று ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருந்தது, என்ன சொல்லுவோம், உருக்கமாக இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ டெரிபிளினா என்னன்னா கொடுமையாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்ய போகிற நேரத்தில் வந்து மேகங்கள்லாம் இருந்துட்டு காற்று அடிக்காது, அப்போ வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும், வேர்த்து கொட்டலும், அதுக்கு பேர் தான் ஹியூமிட். டெரிபிளி ஹியூமிட்னா தான். அதே மாதிரி தான் ஹாட்டு, ஓவராக வந்து அனல் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதான்.
அப்போ இந்த டெரிபிளி ஹியூமிட், இந்த ஹியூமிட் ஹாட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது டெரிபிளி. எந்த அளவுக்கு அந்த அட்ஜெக்டிவ் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஹியூமிடாக இருக்குன்னு சொல்கிறதா. அடுத்தது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சாமி டிரைவ்ஸ் ரெக்லெஸ்லி. பொறுப்பு இல்லாமல், நம்ம ஊரில் சொல்லணும்னா கேனத்தனமாக ஓட்டுறான்னு, பொறுப்பு இல்லாமல் கேனத்தனமாக ஓட்டுறாரு. யார் இந்த சாமி? இந்த சாமி தான், தங்கசாமி. சாமி டிரைவ்ஸ், எஸ் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் தொட்டு எஸ் வரணும், இல்லைனா டிரைவ்னு போட்டிருக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த ரெக்லெஸ் இருக்குல்ல, இந்த ரெக்லெஸ்ங்கிறது எதை பற்றி குறிக்குது? அந்த ஓட்டுற குணம் இருக்குல்ல, அதை பற்றி தான் குறிக்குது. அதனால தான் டிரைவுங்கிற வேர்புக்கு இந்த ரெக்லெஸ்ங்கிற அட்வர்பு உதவுது. அதே மாதிரி இங்கே உள்ள அட்ஜெக்டிவ்க்கு இந்த அட்வர்பு உதவுது. சரிங்களா? அடுத்தது, இஸ் ராகுல் ரியலி கோயிங் டு கிராஜுவேட் சூன்? ராகுல் வந்து உண்மையாகவே வந்து சீக்கிரமாக வந்து படித்து முடிக்க போகிறாடா அப்படின்னு கேட்குறது. இந்த ரியலி கோயிங் டுனா ஹீ இஸ் கோயிங் டு கிராஜுவேட்டுங்கிறது தெரியும். அதில் ஒரு சந்தேகம் வருது, என்னென்னா உண்மையாலுமே கிராஜுவேட் போகிறாங்கிறது சொல்கிறோம்ல, உண்மையாலுமே போகிறாடா, அந்த போகிறாருங்கிறது கோயிங்கிறது வேர்பு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் வந்து இதில் பல வகை இருக்குது, அதை பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அட்வர்ப்ஸில் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ், அப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்குறோம். மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பாசிட்டிவ், ரெண்டாவது வந்து கம்பேரேட்டிவ், தேர்டு வந்து சூப்பர்லேட்டிவ். இந்த பாசிட்டிவ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. அதில் வந்து கம்பேரிசனோ ஒருத்தரோட ஒப்பிடுறதோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பாசிங் ஆன் இன்ஃபர்மேஷன். அப்போ ரமேஷ் வாக்ட் குயிக்லி டு கிளாஸ். ரமேஷ் வந்து ரொம்ப விரைவாக நடந்து வந்தார் வகுப்புக்கு, இல்லையா? அந்த குயிக்லிங்கிறது அட்வர்பு. எதை குயிக்லி? அப்போ சுறுசுறுப்பாக நடந்து வந்திருக்காப்ல, அந்த நடக்கிறது வேர்பு, இல்லையா? இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் குயிக்லிங்கிறது. அடுத்தது கம்பேரேட்டிவ். கம்பேரிட்டிவ்னா என்ன? ரெண்டு பொருளை வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறது. எப்படி? இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு பொருளோட இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணுறது. இல்லை ஒரு ரெண்டு எந்த விதமான பொருளை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கலாம், எதனா எடுத்துக்கலாம். ஒரு 2 பொருளை கம்பேர் பண்ணி பண்ணும்போது தான் இந்த கம்பேரிட்டிவ் அட்வர்ப்ஸ் வருது. அதுக்கு வந்து முக்கியமான இந்த கீவேர்ட்ஸுக்கு பாருங்கள், ஒரு 5 கீவேர்ட்ஸு: சூனர், பெட்டர், வர்ஸ், லெஸ், மோர். இதுமாரி இந்த 5 வேர்டு இருக்குல்ல, இந்த 5 வேர்ட்ஸும் வந்து இந்த 5 வேர்ட்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதுதான் வந்து க்ளூ வேர்ட்ஸ், அதுக்கு பேர் சொல்லணும். நம்ம அதில் இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். த மோர் ஐ எக்ஸசைஸ் த பெட்டர் ஐ ஃபீல். நான் நிறையா வந்து உடற்பயிற்சி செஞ்சேன்னா ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ த மோர் ஐ எக்ஸசைஸ் அப்படின்னா மோருங்கிறது அட்வர்பு. அந்த எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறது தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுது. அதேமாதிரி த பெட்டர் ஐ ஃபீல், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போ இந்த 5 கீவேர்ட்ஸும் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருந்ததுன்னா அது வந்து கம்பேரேட்டிவ் அட்வர்ப்னு சொல்லிக்கலாம். த சூனர் வி கோ டு லஞ்ச், நம்ம எந்த அளவுக்கு விரைவாக வந்து மதிய உணவுக்கு போகிறோமோ, த லெஸ் ஹங்க்ரி ஐ வில் பி, நான் வந்து பசி வந்து எனக்கு கம்மியாக இருக்கும் அங்கே போயிட்டோம்னா ஐ ஓன்ட் ஃபீல் ஹங்க்ரிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை த சூனர் வி கோ டு லஞ்ச், இது வந்து நல்லா எழுத கற்றுக்குங்க, இது முக்கியமானது. த லெஸ் ஹங்க்ரி ஐ வில் பி, சரிங்களா? இது வந்து 2 இதை கம்பேர் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ரெண்டுமே போட்டு தான் கம்பேர் பண்ணணும். அப்போ என்னென்னா இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு, சரியா? அடுத்தது 3வது வந்து சூப்பர்லேட்டிவ். இந்த சூப்பர்லேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ்னா இங்கே வந்து 2 பொருளை கம்பேர் பண்ணுறோம். இங்கே கம்பேரிசனே கிடையாது. பாசிட்டிவ்ல நோ கம்பேரிசன், கம்பேரிட்டிவ்ல 2 பொருளை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். இந்த சூப்பர்லேட்டிவ்ல பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ல சொல்லுவோம்ல, கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு, அதே மாதிரி இந்த சூப்பர்லேட்டிவ்ல இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அப்போ என்னன்னா இங்கேயும் கம்பேர்னு சொல்லலாம், ஆனால் மோர் தென் 2 திங்ஸ், 3 அல்லது மேற்பட்ட பொருள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ இருக்கிறதுலே இதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதேமாதிரி பேசுகிறதாங்க. அனிதா டான்சஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆல் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? அனிதா வந்து அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கம்பேர் பண்ணும்போது அனிதா தான் டான்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டான்சஸ் த பெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சூப்பர்லேட்டிவ் வந்தாவே த போட்டுடணும், மறக்கக்கூடாது. அப்புறம் ஆஃப் ஆல் த ரன்னர்ஸ் கோல்டன் பாய் ரேன் த ஃபாஸ்டஸ்ட். இந்த ஆஃப் ஆல் த ரன்னர்ஸ், நிறைய பேர் அத்லெட்டிக்ல வந்து ட்ராக்ல இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோல்டன் பாய் ரேன் த ஃபாஸ்டஸ்ட், இந்த கோல்டன் பாய் தங்க பையன் இருக்கார்ல, அவர் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறாப்ல. இந்த ஃபாஸ்டஸ்ட்டுங்கிற அட்வர்ப் வந்து ரேன ஓடுறதை குறிக்குது. அதுதா அப்போ இது ரெண்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் சூப்பர்லேட்டிவ்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். இந்த கம்பேரிட்டிவ்ங்கிறது 2 பொருளை கம்பேர் பண்ணுறது. சரி, இப்போ கிட்டத்தட்ட அட்வர்ப் வந்து பெரிய டாபிக் இல்லை, ரொம்ப சின்ன டாபிக் தான். இதில் வந்து ஒரு 60-70 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாவே படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போவோம். அதை எங்கே பயன்படுத்துங்கிறது எளிமையாக புரிஞ்சிக்கலாம். இந்த அட்வர்ப் படிக்கும்போது நம்ம லிங்க்கில் வந்து கீழே கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. அதில் ஒரு பிடிஎஃப்ல வந்து ஒரு மேபி 50 to 100 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதை பல இடத்துல பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? இந்த அட்வர்ப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நம்ம வகுப்பு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள்ட்டையும் உறவுகள்ட்டையும் சொல்லி அவங்க பிள்ளைங்கள்ட்டையும் போய் படிக்க சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஆங்கிலம் ஆசிரியர்கள் வந்து சரியாக சொல்லித்தரது வந்து ரொம்ப குறைவு. அப்போ கிராமத்தில் உள்ள மாணவர்கள் வந்து ரொம்ப வந்து சுமையாக நினைக்கிறாங்க.
நம்ம வகுப்பு நீங்கள் படித்த பிறகு ஆங்கிலம் வந்து உங்களுக்கு சுமையாக இருக்காது, சுலபமாக இருக்கணும், இல்லை சொகுசாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப எளிமையாக புரிய அட்வொர்ப்ஸ் பற்றி உங்களுக்கு வகுப்பு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உறவுகள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகுப்பும் நான் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் எந்த வகுப்பையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரிங்களா? மிக்க நன்றி.